Today topic is wave mechanical model and electronic configuration. Wave mechanical model and electronic configuration. ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி மைண்ட் மேப் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராண்டிஞ்சர் வேவ் மெக்கானிக்கல் மாடல் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குவாண்டம் நம்பர், ஸ்க்ராண்டிஞ்சருக்கு அப்புறம் வந்து குவாண்டம் நம்பரை பத்தி பேசியிருக்காங்க. அப்புறம் ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்புறம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரூல்ஸ். ஸோ சில எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ண சொல்றாங்க. தீஸ் ஆர் த 4 மேஜர் திங் we have to make a note. So இப்போ ஸ்க்ராண்டிஞ்சர் வேவ் மெக்கானிக்கல் மாடல்ல ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன். ஸோ எதா இருந்தாலும் எந்த பில்டிங் கட்டினாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஃபவுண்டேஷன் கட்டுவோம். ஃபவுண்டேஷன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த ஃபவுண்டேஷன் வந்து நம்ம எப்படி இது பண்றதுன்னு பார்க்கணும். ஸோ அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஷனரி ஆர்பிட் கான்செப்ட் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. டி ப்ராக்லி கான்செப்ட் ஒன்று சொல்றாங்க. ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் சொல்றாங்க. பார்ட்டிகல் அண்ட் வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரானுக்கு 2 நேச்சர் இருக்கு, ஒன்னு பார்ட்டிகல், இன்னொன்னு வேவ். ஃபர்ஸ்ட் இந்த ஃபவுண்டேஷன்ல ஸ்டேஷனரி ஆர்பிட் கான்செப்ட்னா என்ன சொல்றாங்கன்றது பார்ப்போம். ஸோ ஸ்டேஷனரி ஆர்பிட் கான்செப்ட் வந்து என்ன சொல்றாங்கன்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேஷனரி ஆர்பிட் கான்செப்ட்னா என்ன? ஸோ அதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டேஷனரி ஆர்பிட் கான்செப்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ஸ்டேஷனரி ஆர்பிட் கான்செப்ட் இஸ் டிஸ்கஸ் ஃபவுண்டேஷன் எலிமெண்ட் ஆஃப் அட்டாமிக் தியரி. ஸோ அட்டாமிக் தியரிக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷனா இதான் இருக்கு. எங்க இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா போர் மாடல் அண்ட் அட்வான்ஸ் வேவ் மெக்கானிக்கல் மாடல். போர் மாடல் அண்ட் அட்வான்ஸ் வேவ் மெக்கானிக்கல் மாடல் தான் வந்து இது பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ எவல்யூஷன் ஆஃப் ஸ்டேஷனரி ஆர்பிட். ஒரு ஆர்பிட் வந்து ஸ்டேஷனரியா இருக்கு அப்படின்றது எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்கார்டிங் டு த போர் தியரி. எப்பவுமே ஒரு தியரி சொன்னாங்கன்னா தியரிக்கு ஒரு கான்டெக்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ ஏதோ ஒன்று அந்த தியரியில ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. இப்போ போர் தியரியில என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஆர்பிட் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த போர் அட்டாமிக் தியரி. எதுக்காக இந்த ஸ்டேஷனரி ஆர்பிட்னு ஒன்று இது பண்ணாங்க அப்படின்னா அட்டாமிக் ஸ்பெக்ட்ராவை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்தது. ஸோ அட்டாமிக் ஸ்பெக்ட்ராவை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த ஸ்டேஷனரி ஆர்பிட் தியரின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ while successful in specific area, the theory eventually failed for the broader quantum phenomena. இது கொண்டு வந்தாலுமே நம்ம ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல இது ஃபெயிலியர் ஆகுது. சரியா? இந்த போர் தியரி வந்து ஃபர்ஸ்ட் எதை பத்தி பேசினாங்க? ஸ்டேஷனரி ஆர்பிட்டை பத்தி தான் பேசினாங்க. ஆனா இது எல்லா இடத்துக்கும் ஒத்து போறதா இல்லை. ஏதோ ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ அதுக்காக நான் அது ஃபெயிலியர் ஆகும்போது என்ன கொண்டு வந்தாங்கன்னா தே ஆர் கோயிங் டு இன்டெகிரேட் இன்டு த குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தடைன்னு ஒன்று வரும்போது, லிமிடேஷன் ஒன்று வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? we have to one step further. ஸோ போர் மாடல்ல என்ன தடை வந்தது? ஏதோ சம் ஸ்பெசிபிக் ஏரியால ஃபெயில் ஆச்சு. ஸோ அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு தான் நம்ம we are integration into quantum mechanics. அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் சொல்லப்பட்ட மாடல் தான் வேவ் மெக்கானிக்கல் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. போர் மாடலோட தொடர்ச்சி தான் எது? வேவ் மெக்கானிக்கல் மாடல். வேவ் மெக்கானிக்கல் மாடல். சரியா? போர் மாடலோட தொடர்ச்சி தான் வேவ் மெக்கானிக்கல் மாடல். இது யார் கொண்டு வந்தாருன்னு அப்படின்னா வேவ் மெக்கானிக்கல் மாடலை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா எர்வின் ஸ்க்ராண்டிஞ்சர். என்ன பண்றாரு அப்படின்னா இவர் சில கீ பிரின்சிபிள் ஃபாலோ பண்றாரு. கான்செப்ட் ஆஃப் இப்ப ஸ்க்ராண்டிஞ்சர் ஃபாலோ பண்ண கீ பிரின்சிபிள்ஸ் என்னென்னலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ஸ்டேஷனரி ஆர்பிட், கான்செப்ட் ஆஃப் த ஸ்டேஷனரி ஆர்பிட். ரெண்டாவது திங் என்னன்னா டி ப்ராக்லி வேவ் பார்ட்டிகல் டியூவாலிட்டி. சரியா? டி ப்ராக்லி வந்து வேவ் பார்ட்டிகல். இந்த படத்துல வந்து 3 கெட்ட வருவாங்கல்ல, அன்னியன், அம்பி, ரெமோ வருவாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்ச நேரம் வேவ் கெட்டப் அப்புறம் பார்ட்டிகல் கெட்டப். அதுதான் வேவ் பார்ட்டிகல் டியூவாலிட்டின்றாங்க. இதை கண்டுபிடிச்சது யாருன்னா டி ப்ராக்லி தான். அப்புறம் ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், அதான் தெரியும். எர்வின் ஸ்க்ராண்டிஞ்சரோட முக்கியமான கீ பிரின்சிபல் எதுனா 3 தான். ஸோ என்னென்ன சொல்லுங்க பாப்போம். ஒன்னு போர்ஸ் மாடல், வேவ் மெக்கானிக். மைக் மியூட்ல இருக்கா? அன்மியூட் பண்ணியாச்சா? இல்ல சார்.
அன்மியூட்ல தான் இருக்கு. ஆனா பேசுறது எதுவும் கேட்கலையே. சரி, ஓகே. இப்ப என்னன்னு பாத்துக்கலாம். ஸ்டேஷனரி ஆர்பிட் ஒன்னு சொல்றாங்க, டி ப்ராக்லி பார்ட்டிகல் தியரி சொல்றாங்க, ஹைசன்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள் சொல்றாங்க. சரி, ஃப்ரம் ஆர்பிட் டு ஆர்பிட்டால். இப்ப என்னன்னா இது வரைக்கும் உலகம் பூரா ஆர்பிட்ட பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருந்தாங்க. உலகம் பூரா ஆர்பிட்ட பத்தி மட்டும்தான் பேசினாங்க. அப்ப ஒரு டிரான்ஸ்மிஷன் ஆர்பிட் டு ஆர்பிட்டால்னு ஒரு விஷயம் வருது. ஸோ ஆர்பிட்டால் வந்தவண்ணம் a significant shift in the foundation of atomic structure அப்படின்றது வருது. a significant shift in the foundation of atomic structure அப்படின்னு வருது. occurs when moving from the classical orbit to the quantum orbital. ஸோ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சிக்கப்படுது. ஸோ இதுல என்னென்னலாம் சொல்றாங்கன்னா, லாஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வந்து லாஸ் ஆஃப் த ட்ரெடிஷனல் ஆர்பிட். So traditional orbiter loss என்னன்னா, as a direct consequence of uncertainty principle, the classical idea of fixed electron orbit is considered lost. So ஒரு fixed electron orbit அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த எல்லாருமே வந்து ஒரு ஆர்பிட் இருக்கும், அது பிக்ஸ்டா இருக்கும், அதுலயே தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. இல்ல, அந்த எண்ணம் வந்து மாறுபடுது. ஃபர்ஸ்ட் திங், லாஸ் ஆஃப் த ட்ரெடிஷனல் ஆர்பிட்டல். இப்ப எனக்குன்னா ஒரு வீடு தான், அந்த ஒரு வீட்டுல தான் நான் இருப்பேன் அப்படின்றது இல்லாம ட்ரெடிஷனல் ஆர்பிட்டை விட்டு மாறுது. சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆர்பிட்ல இருந்து ஆர்பிட்டல் போது லாஸ் ஆஃப் ட்ரெடிஷனல் ஆர்பிட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது ஆர்பிட்டல் கான்செப்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஆர்பிட் இஸ் ரீப்ளேஸ் பை ஆர்பிட்டால். ஆர்பிட் இஸ் ரீப்ளேஸ் பை ஆர்பிட்டால். எப்படி பண்றாங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் டிஃபைன்டு பாத் வந்து an orbital provide a total picture of the probability of finding an electron. So ஆர்பிட்ல இருக்கு அப்படின்னா நம்ம ஆர்பிட்ன்றது வந்து வீடு மாதிரி. சரியா? ஆர்பிட்ன்றது வீடு. யாழினி எங்க இருக்காங்க? வீட்டுல இருக்காங்க. வீட்டுல எங்க இருக்காங்க? வீடு ஓகே, வீட்டுல எங்க இருக்காங்க? வீட்டுல சமையல் ரூம்ல இருக்காங்களா, இல்ல ஹால்ல இருக்காங்களா, இல்ல வந்து நம்ம இதுல இருக்காங்களா, கிச்சன், ஹால், பெட்ரூம், அந்த மாதிரி எங்க இருக்காங்கன்றது ஆர்பிட்டால். ஆர்பிட்ன்றது வந்து வீடு மாதிரி, ஆர்பிட்டால்ன்றது ஸ்பெசிபிக் பிளேஸ். இப்ப ஆர்பிட்டால் வந்தவொடனே நமக்கு என்ன இருக்கு? எலக்ட்ரான், we are able to find out the probability of finding an electron at various points in space. ஸ்பெசிபிக்கா எங்க இருக்கீங்கன்ற சொல்ல முடியுது எப்ப? ஆர்பிட்ல இருந்து ஆர்பிட்டால் போகும்போது. சரியா? மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன் மூணாவது விஷயம். ஃபர்ஸ்ட் லாஸ் ஆஃப் ட்ரெடிஷனல் ஆர்பிட்ன்றது மாறுது, ஆர்பிட் டு ஆர்பிட்டால்ல வந்து ஸ்பெசிஃபைட் லொகேஷன் நமக்கு கிடைக்குது. மூணாவது மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன் என்ன ஆகுதுன்னா, the probability density is determined by the square of the wave function. இப்ப நமக்கு ஒரு வேரியபிள் எப்பவுமே நம்ம வந்து பிசிக்ஸ் அப்படின்னா we have to play with the variables. So ஸ்க்ராண்டிஞ்சர் என்ன பண்றாரு, ஈக்குவேஷன் மட்டும் சொல்லாம ஒரு வேரியபிள் சொல்றாரு. என்ன வேரியபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி. சரியா? ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஒரு வேரியபிள் சொல்றாரு. அத வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி இஸ் டிட்டர்மைன்ட் பை த ஸ்கொயர் ஆஃப் த வேவ் ஃபங்க்ஷன். ஒரு கையில ப்ராபபிலிட்டி டென்சிட்டி எடுத்துட்டாரு, இன்னொரு கையில வேவ் ஃபங்க்ஷன் எடுத்துட்டாரு. சோ ரெண்டுத்துக்குள்ள வேரியபிள்ஸோட ரிலேஷன் சொல்றாரு. ப்ராபபிலிட்டி இஸ் ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் த ஸ்கொயர் ஆஃப் த வேவ் ஃபங்க்ஷன். சரியா? ஸ்கொயர் ஆஃப் த வேவ் ஃபங்க்ஷன். சோ வேவ் ஃபங்க்ஷனாலே ஸ்கொயர் தான் அப்படின்றதுக்கு வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? பேர்லயே பிட்டு வைப்போம். W பார்க்கும்போது வேவ் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது இருக்கு? W. W ல எத்தனை V இருக்கு? ரவி 2V. சரியா? அப்ப probability function is proportional to the square of the wave function. This equation describes the behavior of subatomic system. இந்த ஈக்குவேஷன் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா behavior of subatomic system and specific energy level. ஸோ சப்அட்டாமிக் சிஸ்டத்தை பத்தியும் ஸ்பெசிபிக் எனர்ஜி லெவலை பத்தியும் புரிஞ்சிக்க தான் வந்து இந்த ஈக்குவேஷன் பயன்படுத்தப்படுது. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஸ்க்ராண்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன்? டு ஃபைண்ட் அவுட் த பிஹேவியர் ஆஃப் சப்அட்டாமிக் சிஸ்டம். ஏன் நம்ம ஒருத்தரோட பிஹேவியர் தெரிஞ்சுக்கணும்? ஏன் தெரிஞ்சுக்கணும்னா பிஹேவியர் தெரிஞ்சாதான் நம்ம அவங்களோட பழக முடியும். சரியா? இப்ப யாழினி இப்படி ஓகே அப்படின்னா அப்ப அவங்க எப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம பழகலாம்ல. அதே போல சப்அட்டாமிக் சிஸ்டத்தோட பிஹேவியர் தெரிஞ்சாதான் நம்ம பழக முடியும். So அது மட்டும் இல்லாம we should know the specific energy levels of the system. We should know the specific energy level of the system அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ ரெண்டுத்துக்கு தான் இந்த ஸ்க்ராண்டிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் வருது. அடுத்தது ஸ்டேஷனரி ஸ்டேட் அண்ட் எனர்ஜி லெவலை பத்தி சொல்றாங்க. The stationary nature of the state preserved by the solution of Schrödinger equation. So solution of the Schrödinger equation or solution கண்டுபிடிக்கும் போது நமக்கு சில விஷயங்கள் தெரிய வந்தது. என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா discrete energy level.
எனர்ஜி லெவல் வந்து டிஸ்கிரீட். அப்படின்னா டிஸ்கிரீட்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் ஆப்போசிட் டு த கண்டினியூஸ். டிஸ்கிரீட்னா ஒவ்வொரு படிநிலைகள்னு அர்த்தம். ஸோ என்னன்றது ஒரு டிஸ்கிரீட் குவாண்டம் நம்பர், எல்ன்றது ஒரு குவாண்டம் நம்பர், எம்ன்றது ஒரு குவாண்டம் நம்பர். ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரீட் எனர்ஜி லெவல் வந்து செட் ஆஃப் குவாண்டம் நம்பர். டிஸ்கிரீட் எனர்ஜி லெவல் வந்து ஈக்குவேஷன் ப்ரொவைட் செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ். அதான் நம்பர் குவாண்டம் NLMன்றாங்க. அப்புறம் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. 3 பேர்லயும் ஒரு கூட்டம் இருக்குன்னா கூட்டத்துக்கு தலைவன் கண்டுபிடிக்கணும். சரியா? N இருக்கு, L இருக்கு, M இருக்கு. 3த்துலயும் யாரா தலைவன் அப்படின்னா, இப்போ ஒரு காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கேன், காலேஜோட ஹெட் யாரு? பிரின்சிபல் இல்லையா? அதே போல குவாண்டம் நம்பர் தலை அப்படின்னா யாரு கூப்பிடுவோம்? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். குவாண்டம் நம்பர் தான் கூப்பிடுவோம். சரியா? ப்ரொபோஸ் பை த போர்ட். அப்போ வந்து டிட்டர்மைன் த எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் தி ஸ்பெசிபிக் ஆர்பிட். அத எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் தி ஸ்பெசிபிக் ஆர்பிட் வந்து KLMN சொல்றாங்க. So these are the major energy level to which electron belongs. அடுத்தது மூணாவது விஷயம் வந்து எனர்ஜி ஸ்டெபிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்த பாக்குறாங்க. எனர்ஜி ஸ்டெபிலிட்டி அப்படின்றது பாக்குறாங்க. எனர்ஜி ஸ்டெபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, எனர்ஜி ஸ்டெபிலிட்டி the model identify the electron occupy the stationary levels where their energy is constant சொல்றாங்க. இத வந்து சொன்னது யாருன்னா, the lowest energy orbital வந்து நம்ம கிரவுண்ட் ஸ்டேட் சொல்றாங்க. அது வந்து ஆஃப் பிரின்சிபல்ன்றத வச்சு நம்ம டிஸ்கிரைப் பண்றாங்க. சோ இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பேசிக்கான கண்டென்ட்டுக்கு இது. இப்ப நீங்க பேசுறது எனக்கு கேட்க மாட்டேது. என்ன இது? உங்க வாய்ஸ் வந்து எனக்கு வந்து இதுவாகுது. சொல்லு சார் கிட்ட ஒரு நிமிஷம். சரி பரவாயில்ல. நம்ம இப்ப இது என்னன்னா, நம்ம இந்த டிஸ்கஷன் நீங்க ஒரு வாட்டி திங்க் பண்ணி பாருங்க. மறுபடியும் நான் வந்து இன்னொரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ஓகே, நான் இப்ப வைண்ட் அப் பண்றேன். நீங்க அந்த ப்ராப்ளம் இது ப்ராப்ளம் வந்து வாய்ஸ் ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை பண்ணுங்க.